இப்ப நாம நின்னுட்டு இருக்கிற இடம் கடலூர் சில்வர் பீச். கடலூர் மாவட்டத்தினோட ஒரு முக்கியமான அடையாளமா இந்த இடம் இருக்கு. தமிழகத்தின் தலைநகரான சென்னையிலிருந்து 200 கிலோமீட்டர் தொலைவிலும், இந்தியாவின் தலைநகரான டெல்லியிலிருந்து 2300 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த இடம் இருக்கு. இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 1982ல நிறைய தொழிற்சாலைகள் துவங்கப்பட்டது. தமிழகத்தோட பொருளாதாரத்துக்கு இந்த தொழிற்சாலைகள் ரொம்பவே அவசியம் அப்படின்னும், இங்க இருக்கிற மக்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த தொழிற்சாலைகள் துவங்கப்பட்டது. இன்றைய நிலை என்னன்னு பார்த்தா, இங்க இருக்கிற மக்கள் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்பவே சிரமப்படுறாங்க. அவங்க சுவாசிக்கிற காத்து, அவங்க குடிக்கிற தண்ணி அப்படின்னு எல்லாமே ரொம்ப மாசுபட்டு இருக்கிறதா சொல்றாங்க. மற்ற ஊர்களை காட்டிலும் இங்க கடலூர் சிப்காட் பகுதியில் வசிக்கிற மக்களுக்கு கேன்சர் ஏற்படுகிற அபாயம் 2000 மடங்குகள் அதிகம், அதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது. நிறைய உடல் உபாதைகளோட இங்க அனுதின வாழ்க்கையை வாழ்வதற்கே ரொம்பவே சிரமப்படுறாங்க அந்த மக்கள். அவங்கள்ட்டயே நேரடியா அவங்களோட கதைகளை கேட்போம். வாங்க போலாம். கடலூர் சில்வர் பீச் பகுதியில் இருந்து கிராமங்களுக்கு போய்கிட்டு இருக்கப்போ ஆலைகள் இருந்து வெளியேற புகையும் காற்றின் ரசாயன நெடியும் சிப்காட் பகுதியை அடைந்து விட்டதை உறுதிப்படுத்துது. விண்ணை முற்ற புகை கூண்டுகளும் ராட்சத ஆலைகளும் தெரிகிற இந்த கடலூர் 1982க்கு முன்னால செழித்த விவசாய பூமியாகத்தான் இருந்திருக்கு. கடலூர் மக்களுக்கு மிகப்பெரிய வேலை வாய்ப்பை அளிக்குங்கிற உறுதியோட தான் 2431 ஏக்கர் பரப்பளவுல சிப்காட் அமைக்கப்பட்டது. வேலை வாய்ப்பை தருன்ற கனவோட இருந்த செம்மங்குப்பத்தை சேர்ந்த ராமநாதன் கிராமங்கள் மாசடையுன்றத சிறிதும் எதிர்பார்க்கவில்லைன்னு சொல்றாரு. இந்த குடித்தண்ணீர் இல்லாத இந்த மக்கள் படுற அவஸ்தை, இது மாதிரி இருக்கிற உடல் சூழ்நிலை, இதனால் கம்பெனியினால் தான் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த கம்பெனி வேலை தரேன்னு சொன்னது உறுதியை தவிர, ஆனால் வேலை கொடுப்பது இந்த தாலுக்காவிலே கொடுக்கல. ஒரு ஊருக்கு கூட ஒரு ஆள் கொடுக்கல. ஆனால் சொல்கிறது வேறு ஊர்லேருந்து இங்கே வர்றவங்களை தங்கி இருந்து அவங்களுக்கு ஒரு ரேஷன் கார்டும் காசு வசதி படைச்சி அவங்களுக்கு ஒரு ரேஷன் கார்டும் இந்த கவர்மெண்ட் அதை கண்டுபிடிக்காத அவங்க அந்த அட்ரஸ் பதிவு பண்ணிக்கிறாங்க. நிலத்தடி நீர் மாசடைந்தனால விவசாய விளைச்சல் முற்றிலும் ஏமாற்றம் அளிக்குதுன்னு விவசாயிகள் சொல்றாங்க. அதிலும் குறைஞ்ச தண்ணீரை கொண்டு அதிகம் பலன் தரக்கூடிய தென்னை மரங்களோட மரணம் இந்த கிராமங்களின் நிலைக்கு சாட்சியாக இருக்குது. ரொம்ப சவலையாயிருச்சு. நம்ம அருளி போட்டோம், அருளியும் பொசுங்கி போன மாதிரி இருக்குது. வாழைக்கன்று வச்சோம், வாழைக்கன்னும் ஒரே மாதிரியாக போயிடுச்சு. தேங்காய் குறும்பு பழுத்து பழுத்து கொட்டுது. இளநீ டேஸ்ட்டில் தேங்காயே அதிகமாக காய்க்கிறது கிடையாது. தேங்காவே அதிகமாக காய்க்கிறது கிடையாது. இந்த மரத்துகளுக்கே கம்மியாக தான் காய் காய்க்குது. நிறையா தேங்காய் அறுத்தாங்க அப்போல்லாம். அந்த தண்ணி போர் போட தெரியாது, தேங்காய் அதிகமாக கிடையாது, கம்மியாக தான் இருக்குது. இப்போ நாம இருக்கிற இடம் கடலூர் சங்கொலிக்குப்பம் கிராமம். இந்த தென்னந்தோப்பு அமைந்திருக்கிற இடத்தை பார்த்தீங்கன்னா, இதை சுற்றிலுமே தொழிற்சாலைகள் இருக்கு. பெயிண்ட் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் மற்றும் பிவிசி பம்புகள் தயாரிக்கக்கூடிய கம்பெனிகள் இதை சுற்றிலுமே இருக்கு. இந்த தொழிற்சாலையிலிருந்து வர்ற கழிவுகள் இந்த நிலத்தடி நீரை பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற மக்கள் சொல்றாங்க. கடந்த ஒரு 20 ஆண்டுகள்ல கொட்டப்பட்ட கழிவுகள்னால இந்த நிலத்தடி நீர் மற்றும் இங்க இருக்கிற மண் வளமே ரொம்ப பாதிச்சிருக்கு. அதனாலதான் இங்க தென்னை மரங்களுக்கு அதிகமான ஒரு மகசூலை கிடைக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க. அந்த நிலத்தடி நீரை எடுத்து பார்க்கும்போது இந்த போர்ல இருந்து 330 அடி ஆழத்திலிருந்து வர்ற தண்ணீர் இளம் மஞ்சள் கலர்ல இருக்கு. இந்த கடுமையான தண்ணீர் தட்டுப்பாட்டிலும் கூட இங்க இருக்கிற ஆலைகளுக்கு தினமும் கிட்டத்தட்ட 4 கோடி லிட்டர் தண்ணீர் தரப்படுவதாக சொல்றாங்க. தற்போது நிலவி வர்ற குடிநீர் பற்றாக்குறையின் காரணமா கொள்ளிடத்திலிருந்து தண்ணீர் கொண்டு வர வசதி ஏற்படுத்தப்பட்டு வருதுன்னு அரசு அதிகாரிகள் சொல்றாங்க. ஆனாலும் தண்ணீர் பஞ்சம் தீர்ந்துடுச்சா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். தண்ணியெல்லாம் பறிக்க தண்ணி வடிகட்டி தான், இது இன்னை வரைக்கும் வடிகட்டி தான் நாங்கள் குடிக்கிறோம், வடிகட்டி தான் நாங்கள் எல்லாமே செய்கிறோம். தண்ணி சுத்தமாக நல்லாவே இல்லை. ஒரு பொருள் வச்சா விளைய மாட்டேது, ஒரு செட்டு வச்சா கருவி செத்து போகுது. தென்னை மரத்தெல்லாம் கொஞ்சம் அண்ணாந்து பாருங்கள், தென்னை மரத்தெல்லாம் தேங்காய் இவ்வளோ தான் வருது. இப்போ தண்ணி டேஸ்ட் கிடையாது, தேங்காய் பெருக்கிறது கிடையாது. குருமிலாம் இவ்வளோ கீழே கொட்டி போகுது, எதுவுமே நல்லா இல்லை. இப்போ எங்கள் வீட்டில் 3-4 மரம் இருக்குது. ஒரு கோயிலுக்கு படைக்கணும், ஒரு விசேஷத்துக்கு செய்யணும்னா தேங்காய் அதுக்கு முன்னெல்லாம் நிறைய பெருசு. இப்போ நான் கட்டிட்டு வந்தப்பெல்லாம் கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்து, இப்போ ரொம்ப கெட்டு போச்சு. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பிப்ரவரி 2014 நிலத்தடி நீருடைய தரம் பற்றி ஒரு ஆய்வு நடத்தியிருக்காங்க. அந்த ஆய்வறிக்கையில இங்குள்ள நிலத்தடி நீர்ல கால்சியம், மெக்னீசியம், சல்பேட், குளோரைடு உள்ளிட்ட கனரக உலோகங்கள் இருக்குதுங்கிற அதிர்ச்சிகரமான தகவல் தெரிய வந்திருக்கு. சிப்காட் பகுதியில் இருந்து வெளியேற ரசாயனம் கலந்த குடிநீரை ஒருத்தர் பருகுவதால
பல்வேறு நோய்கள் தாக்கக்கூடிய அபாயம் இருப்பது தெரிய வந்திருக்கு. இங்க இருக்கிற கிராமங்கள்ல இருந்து எடுக்கப்பட்ட 41 நீர் மாதிரிகள்ல காட்மியம் என்ற தாது பொருளின் அளவு 130 மடங்கு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதனால சிறுநீரகமும் இதயமும் பாதிப்படையும். குரோமியத்தின் அளவு சுமார் 2 மடங்கு அதிகமாக இருக்கிறனால குடல் புண் ஏற்படும் மற்றும் கண் எரிச்சல் போன்ற கோளாறுகள் இருக்கும். ஈயம் 2.5 மடங்கு அதிகமா இருக்கிறனால எலும்புகள் பலம் இழப்பது, கல்லீரல் மற்றும் நரம்பு மண்டலமும் பாதிப்படையும்னு தெரிய வந்திருக்கு. நிலத்தடி நீர் பாதிப்படைவதற்கு முக்கியமான காரணங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அனுபவம் மிக்க நீர் பரிசோதகரான சந்தானராஜனை நாம அணுகினோம். இவர் 30 வருடங்களுக்கு மேல தமிழக அரசனோட உணவு பாதுகாப்பு துறையில வேலை செய்தவர். அது மட்டும் இல்லாம உணவு, தண்ணீர் போன்ற பொருட்கள்ல இருக்கிற கலப்படம் குறித்த ஆய்வுகள்லயும் அவர் ஈடுபட்டிருக்காரு. தண்ணீருடைய நிறம் மாறி இருந்தால் அது குடிப்பதற்கு தகுதியானதா இல்லையாங்கிறத ஒரு காமன் மேன் தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் மிக சில கெமிக்கல்ஸு தன்னுடைய நிறத்தை வெளிக்காட்டாது. இப்போ அயன் இருந்ததுன்னு சொன்னால் ஒரு மஞ்சள் நிறமாக இருக்கும் தண்ணியை பிடிச்சி வச்சோம்னா. அது இல்லாமல் கேட்மியம், குரோமியம் போன்ற மெட்டல் ஒரு